எல்லாரும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இப்போ திமுக சுமத்திட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பதவியேற்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாட்டு, 2வது தேசிய கீதம், கடைசியா தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்ற மாரி ஒரு முறைமை அங்க பின்பற்றப்பட்டது. ஆனா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முதன்மை இடம் குடுத்துருக்கணும் அப்படின்றது வந்து திமுகவுடைய குற்றச்சாட்டா இருக்குது. அத பத்தி நம்முடைய நண்பர் சுரேந்தர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுரேந்தர். வணக்கம் ப்ரோ. முதல்ல என்னுடைய கருத்தை நான் முதல்ல பதிவு கேளுங்க. பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சட்டப்படி என்ன இது ஆ. இதுன்றத நம்ம ஆ. பேசுவோம். இது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. சரி. மற்றபடிக்கு சட்டத்துல அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க ப்ரோ. இப்போ தமிழ்நாடு எப்போ இந்தியா விட்டு தனியா போயிட்டு ஒரு கண்ட்ரியா இருக்கோ அப்போ நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் வைக்கிறது தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் அடிப்படை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல் லா ஒன்று எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்றது தான் இந்தியன் சிட்டிசனோட கடமை தான் நான் பாக்குறேன். உங்களோட உணர்ச்சி எனக்கு புரியுது. தமிழ் தாய் வாழ்த்து நம்ம தமிழர்களா இருக்கிறதுனால ஆனா அவங்க என்ன ஆர்டர்ல வைக்கிறாங்கிறத பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே உங்களுக்கு தெரியும், வந்தே மாத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் பாடணும், செகண்ட் நேஷனல் ஆந்தம், தேர்டு அந்த மாநிலத்துக்கான என்ன பாடலை ஃபாலோ பண்றீங்களோ அதை வந்து பாட சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த ஆர்டர்ல என்ன பிரச்சனை பொதுவா கேட்கிறேன். இல்ல இந்த ஆர்டர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். என்ன திமுகவுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது என்ன கேட்டா தமிழ்த்தாய் வாழ்த்து அங்க பாடவே இல்லை, வெறும் இதை மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அது குறையா ஒன்று சொல்லலாம். விஜய் அவர்கள் மேல நான் வைக்கிற குற்றச்சாட்டு, இது விஜய் ரசிகர்களோ அல்லது தாவக தொண்டர்களோ வந்து என் மேல கோவப்பட்டாலும் சரி, பட் நான் வைக்கிற குற்றச்சாட்டு, நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் பாட்டு அவங்க பாடும்போது இவர் பாடல. ஏன்னா இவருக்கு லிரிக்ஸ் தெரியாது, எனக்கும் தெரியாது, தமிழ்நாட்டில் முக்காவாசி கரெக்டா சொன்னீங்க. அது யாருக்குமே தெரியாது. சரியா? அதுவே வந்து ஒரு தப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம்னா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரியா? தெரியாதவங்க நிறைய பேர் அங்க. நான் நிறைய வயசானவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கே தெரியல. இல்ல அது கூட பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து வந்து ஜனகணமன வருது, தேசிய கீதம். தேசிய கீதத்தை வந்து விஜய் பாடுறாரு, அவரோட உதவில பாடுறது தெரியுது. தமிழ்த்தாய் வாழ்த்து, ஏன்னா தேசிய கீதம்ன்றது நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம வளரும் போது எல்லா அசம்பிளிலையும், ஸ்கூல் அசம்பிளிலும் அந்த பாட்டு பாடுவாங்க. அதனால நமக்கு மனப்பாடமா தெரியும். சோ விஜய் அதை பாடுறாரு. அடுத்து 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து வருது. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து வரும்போது வாய்மொழி கம்முன்னு இருக்காரு. உண்மையில எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதையும் நீங்க சேர்த்து பாடியிருந்தீங்கன்னா நான் உண்மையில சந்தோஷப்பட்டிருப்பேன். இது என்னுடைய வருத்தத்தை நான் பதிவிட்டுக்கிறேன். ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும். தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், தமிழ் ஸ்கூல்ல படிச்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படின்போது அந்த ஒரு வருத்தத்தையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, சட்டப்படி என்னவா இருக்குது அப்படிங்கிறது. தாய் வாழ்த்து அவருக்கு தெரியலனாலும் அவர் கத்துக்கிட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோ 40-50 வருஷம் மினிஸ்டரா இருந்தவங்க, சிஎம்ஆ இருந்தவங்களுக்கே தெரியாம இருந்த கதைகள்லாம் தெரியும். அவங்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது. தமிழ்னு கத்துறவங்களுக்கே பாதி பேருக்கு தமிழ் தாய் வாழ்த்து தெரியாது. சரியா? இந்த மேட்டருக்கு வரும். இந்த மேட்ரு நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 28/1/2026 வந்துருச்சு. சரியா? எப்போ? ஜான்வரி மாதம் 28, ஜான்வரி லாஸ்டே வந்துருச்சு. சரி, அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க? இப்போ வந்து விஜயை கேள்வி கேட்குறாங்களே, திருமாவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் என்ன பதில் சொன்னீங்க? அப்போ ஏதாவது நீங்க போராட்டம் பண்ணீங்களா? இந்தியா ஃபுல்லாக அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு? இல்லை ப்ரோ, போன டைம் ஸ்டாலின் அவர்கள் பதவியை தரலீங்களா 2021. அப்போ அந்த ஆர்டர் என்னவா இருந்துச்சு? இதே ஆர்டர் தானே இருந்துச்சு, இல்ல வேற மாதிரி இருந்துச்சு? இது இப்பதாங்க மாத்திருக்காங்க. 2026 தான் மாத்திருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான் மாத்திருக்காங்க இந்த ஆர்டரை. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆர்டருக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டாலினே பாடியிருக்காரு அந்த ஆர்டர்ல. அதுவும் இருக்கு. இப்ப கேள்வி கேட்ட ஆட்கள்லாம் அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேக்குறேன். ஸ்டாலின் பாடினாரா? நீங்க சொன்னீங்களா, ஸ்டாலினும் வாயை கூட அசைக்கல. இன்ஃபேக்ட் ஸ்டெடியா நிக்கணும், ஏதாவது பண்ணணும், பின்னாடி கை கட்டிட்டு நின்னாப்ல. அதுக்கு யாராவது சொன்னீங்களா? அப்ப தேசிய கீதத்துக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறன்னு ஒரு கும்பல் கிளம்பலாம்ல. ஸ்டாலின் நின்று இருந்தது பார்த்து அண்டர்டேக்கர் மாதிரி நின்று இருந்தா அவருக்கு க்ளூலெஸ். என்னடா இது, நம்ம லிஸ்ட் பிளேலிஸ்ட்ல இல்லாத ஒரு இதுவா இருக்கே அப்படின்னு. தமிழ் தாய் வார்த்தையே அவர் பிளேலிஸ்ட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. சரியா? அதுக்கே அவருக்கு லிரிக்ஸ் தெரியுமா, பாடுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பர்டிகுலர் ஏரியா ஸ்டாலின் அவர்களே ஃபாலோ பண்ணி அதை வந்து அதுக்கான எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. அப்பெல்லாம் இவங்க இந்த கும்பல் வராம இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆயின அந்த ஃபங்க்ஷன்லேயே இவங்க அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன திமுக நாங்கள் முதன்மையான எதிர்கட்சி அப்படிங்கறத காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கதே தவிர உண்மையிலேயே திமுகவுக்கு தமிழ் தாய் மேல, தமிழ் மேல அவ்வளவு அக்கறையா? அதுதான் கேக்குறேன். அக்கறையா? ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்? ஏங்க மொழிக்காக எவ்வளோ கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் ஃபண்ட் ஒதுக்கி அவங்களோட மொழியை வந்து டெவலப் பண்றதுக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் பண்றாங்க. மொழிக்கான காசை கூட அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கும்பல் இது. இவங்க வந்து தமிழை வளர்க்கணும். இந்த அரசியல் என்ன தெரியுமா? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற அரசியல்ல
விஜய் வச்சு இப்ப ப்ரெஷர் கொடுக்கறது, விஜய் எப்படி ஹேண்டில் பண்றாரு. இப்ப என்ன ஆச்சு, விஜய் வந்து இந்த இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடங்கி போறாரு. நான் அவர் மதிக்கிறாருன்னு தான் பாக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ரூல் ஆர்டர் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை மதிக்கிறாரு, மதிக்கணும். சரியா, உங்களை மாதிரி ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நான் எதிர்ப்பேன், நீ வந்து நாசமா போயிடணும்னு நினைச்சிட்டு அப்புறம் வந்து பணம் கொடுக்கலன்னு கெஞ்சிட்டு இருக்க கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல் சொல்லுதான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த 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 கும்பலுக்குலாம் இதை இந்த இந்த பாட்டு, இந்த பர்டிகுலர் பாட்டு ஃபர்ஸ்ட் பாடினதே வந்து ஒரு காங்கிரஸ் இதுல தான். சரியா, நான் அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். 1886 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ல இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தான் பாடுறாங்க. ஃபாலோட் பை பாத்தீங்கன்னா இட் பிகேம் ஏ மேஜர் பேட்ரியாட்டிக் ஸ்லோகன் டியூரிங் பெங்கால் பார்ட்டிஷன் ப்ரொடெஸ்ட் 1905ல. ஃபாலோட் பை ஆன்டி பிரிட்டிஷ் மூவ்மெண்ட். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீடம், மெயினா இது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக அதிகமா வந்து இது வந்து வாய்ஸ் வந்து வெளில வந்தது. தமிழர்கள் கிட்ட தான் வந்தே மாத்திரம் எவ்வளவு போராட்டம் நம்ம பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலா தமிழர்கள் தான் இதை வந்து நிறைய இந்தியா ஃபுல்லா ரீச் பண்ணுதே. வந்தே மாத்திரம் ஒரு ப்ரொட்டஸ்ட்லயும் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு மக்களை வந்து எப்படி சொல்றது, அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்தே மாதரம் அப்படின்ற பாட்டு வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுபடுத்துற விதமாக எழுதப்பட்ட அதுதான் உண்மை. சரியா, முழுக்க அதுதான் உண்மை. இதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி ஒரு மார்ச் பாஸ்ட்ல ஒரு சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக. இதை வந்து ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில அவர் ஒரு பாட்டு வந்து அவர் கன்வெர்ட் பண்ணி விட்டார். இதோட இது இப்படிதான். அதே மாதிரி வந்தே மாத்திரம் வந்து ஆகஸ்ட் 14 and 15 அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 1947 நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போதும் அதை வந்து பாடியிருக்காங்க. இது வந்து அந்த பாட்டு வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் மூமெண்ட். அது அந்த பாட்டு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து ஆர்டரே மாத்தணுங்கிறது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. முழுக்க இது வந்து இந்தியாவை வந்து பேஸ் பண்ணி இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சோல்ஜர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் எனர்ஜி கொடுக்கறதுக்கும் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டோட ஆர்டரை நீங்க ஏன் மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க? சரிங்க, நேஷனல் சாங்குங்க, நம்மளுக்கு வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் தானே எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் வரணும். இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் பாட்டு பாடுறதுல நான் ஒரு தமிழன் தான், ஒரு தமிழரா வந்து எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எனக்கு வந்து இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்னோட தமிழ்நாடு. சரியா, ஒரு இந்தியாவா நம்ம ஒன்றிணைஞ்சாதான் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ஆனா இவங்க ரிவர்ஸா என்ன சொல்றாங்க, தமிழ்ல தான் நீங்க வந்து ஆர்டரை மாத்தணும். இது ஒரு அரசியலா தான் நான் பாக்குறேன். இது வந்து இவங்க வந்து என்ன சொல்றேன்னா ப்ரோ, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அல்லது மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்களும் சரி, அவங்களுக்கு உணர்வுன்றது ஒரு மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் உணர்வு கொண்ட மக்கள் வந்து பல பேர் இருப்பாங்க. இந்திய உணர்வு தான் முதன்மை அப்படிங்கிறதும் பல பேர் இருப்பாங்க. ஆனா கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான், கன்னடம் தான் உங்களுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். மற்ற எல்லா ஸ்டேட்லையும் அப்படிதான். ஸோ நம்ம மக்கள் மேல இதை நம்ம குறையா வைக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, திமுக இதை வச்சு அரசியல் மக்கள் குறையாவே சொல்லல, மக்கள் மதிக்கிறாங்க. என்னை கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ் தான் முதன்மை. என்னுடைய பர்சனல் கேட்டீங்கன்னா தமிழ் தான் முதன்மை, தமிழ் தாய் தான் முதன்மை, அதுக்கப்புறம் தான் மற்றது, அதுக்கப்புறம் தான் இந்தியான்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மனநிலை கொண்ட மக்கள் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக இந்த இடத்துல பண்ணக்கூடிய அரசியல் இது தமிழ் உணர்வுக்கான அரசியல் கிடையாது. அங்க ஆழ்ந்து கொண்டு இருக்கிற தலைவர்களும் முக்காவாசி பேர் தமிழர்களே கிடையாது. அதையும் பதிவு பண்ணுங்க. அதையும் விடுறீங்க. ஆமா, ஒண்ணு இல்ல, உனக்கு உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தமிழ் உணர்வு இருந்தா எத்தனை பாலம் கட்டினீங்க, எத்தனை பஸ் ஸ்டாண்ட் கட்டினீங்க, எவ்வளவோ கட்டினீங்க. இல்ல, எல்லாத்துக்கும் தமிழ் மன்னர்கள் அல்லது தமிழ் புலவர்கள் அல்லது தமிழ்ல ரொம்ப பேர் வாங்கணுங்க அவங்க பேர் வைக்க வேண்டியதானே. எல்லாத்துக்கும் கலைஞர் கருணாநிதி. கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் தான் வரேன். தமிழ் தாய் வாழ்த்து, நீ ஒரு சிட்டிசனா உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு, அதனால நீங்க வந்து தமிழ் வந்து முக்கியமா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய முன்னாள் ஆழ்ந்த ஆட்கள் தமிழுக்காக என்ன பண்ணிருக்காங்க இவ்வளவு வருஷமா? எல்லாமே டிராமா தான். தமிழுக்கு நாங்க அதை பண்ணுவோம். தமிழ் எவ்வளவு பேருக்கு தமிழ் பேச தெரியுது, எவ்வளவு பேருக்கு தமிழ் எழுத தெரியுது, படிக்க தெரியுது, ஒரு பிழை இல்லாம வந்து எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா? எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே பண்றாங்க. அது யாரோட ஃபெயிலியர்? எத்தனை திமுக அமைச்சர்ஸ் நீங்க வந்து ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. சன்ஷைன் சிபிஎஸ்சி ஸ்கூல் தானே, அதுல 3-4 லாங்குவேஜ் கத்துக்கலாம். தமிழ் பேசினா ஃபைன் போடுறீங்களே சிபிஎஸ்சி ஸ்கூல்ல. இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்றது ஓகே, ஒத்துக்கிறேன். அதுக்காக தமிழ்ல பேசினாலே நீங்க ஃபைன் போட்டோம்னா இதான் அவங்க தமிழ் பற்றா? தமிழுக்காகவே நீங்க வச்ச பாடசாலைகள் எத்தனை, தமிழுக்காக நீங்க வச்ச என்ன சொல்றது, உங்க கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் சார்பா நீங்க பண்ண ஒண்ணுமே இல்லையே. இல்ல, நான் இன்னும் சீரியஸ் சப்ஜெக்ட் என்னன்னா, தமிழ் கல்வெட்டுகள் இருக்குல்ல, அதெல்லாம் அழைக்கப்பட்டது.
சரியா? இந்த ஹிஸ்டரிய தமிழ் ரெப்ரசன்ட் பண்ற நிறைய விஷயங்களை இவங்க வந்து ஹைட் தான் பண்ணாங்க, அதை வெளியில கொண்டு வரல. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழை வச்சு ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு பேர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் வந்து ஒரு அடையாளமா இருந்ததை பல பேர் அழிச்சிருக்காங்க. ஆமா, சரியா? அப்போலாம் இவங்க எதுவும் பண்ணல. அதற்கான ஒரு சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ணல. இப்போ வந்து விஜயோட சிஎம் செரமனி முடிஞ்சு போச்சு இவங்க கதை. இன்னொன்னு ப்ரோ, விஜய் வந்து ஒரு நியூ கமர். அவர் என்ன இருந்தாலும் இப்போ பாரம்பரியமா அதிமுகவா இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் அல்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல்ல பங்கெடுக்கிறவங்களா இருக்கட்டும், பாரம்பரியமா அரசியல்ல வந்தவங்க, அந்த நடைமுறை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். விஜய் வந்து ஒரு நியூ கமர். இப்பதான் முதல்ல அந்த ஆளுநர் மாளிகை பாக்குறாரு. இப்பதான் முதல்ல இந்த செரமனி எல்லாத்தையும் இங்க வந்து உட்காரத்துக்கே எவ்வளவு ஸ்ட்ரெஸ் 4 நாள். என்ன பாடுபட்டு இவங்க கிட்ட போய் நின்று அவங்க கிட்ட போய் நின்று நிக்க விட்டு கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா? இந்த கும்பல் மோசமான கும்பல் ப்ரோ. இந்த டிஎம்கே அலையன்ஸ் கும்பல்ங்கிறது எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த கும்பலை வச்சு எப்படியோ ஃபார்ம் பண்ணிட்டா இந்த கும்பல் என்னைக்கு வேணாலும் உங்களை கவுத்து விடும். சரியா? எப்படி அவங்க பண்ண முடியாத அரசியல் உங்களை வச்சு பண்றாங்க? 28/1/2026 இருந்து இதுக்கான போராட்டம் ஏதாவது நீங்க பண்ணீங்களா? இது வரவே கூடாதுன்னு சொன்னீங்களா? இல்ல சிஎம் விஜய் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டியதானே, விஜய் அவர்களே இதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, சரியா? இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம மாநில சுயேட்சி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம்னு அதுக்கான அர்த்தம். அதை நீங்க பண்ணாதீங்க முன்னாடியாவது சொல்ல வேண்டியதானே. இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. முன்ன வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப மாத்திட்டாங்க. விஜய் அவர்கள் அதுக்கு ஒத்துக்க கூடாதுன்னு முன்கூட்டியே சொல்லிருக்கணும். நீ டைம் பார்த்து அடிக்கிற பாத்தியா? இதுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும். ஒரு பிரஷர். இப்போ இந்த ஸ்டாண்ட் அவர் என்ன எடுக்கிறாரு, இந்த ஸ்டாண்ட்ல வந்து அவர் நிஜமாலே இந்தியன் கவர்மெண்ட்டை மதிக்கிறாருன்னா பிஜேபிக்காரர், சரியா? இதை வந்து இல்ல நான் வந்து கரெக்ட் பண்றேன். ஆதவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இனிமே ஃபியூச்சர் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்தை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன். அவர் என்ன இதுல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இங்க இந்த எஸ்கேப் ஆகிறதுக்காக அவர் சொன்னாரா, இல்ல ஃபியூச்சர்ல வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே தான் ஃபங்க்ஷன் நடக்கும் போது தமிழ்நாடுக்குள்ள ஃபங்க்ஷன் நடந்தா தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட். நேஷனல் லெவல்ல ஃபங்க்ஷன்ஸ் நடந்தாதான் நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம். ஸோ நேஷனல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றது தான் ஒரு இந்தியன் சிட்டிசன், ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு சிஎம்க்கும் ஒரு அழகுன்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்பதான் வந்திருக்காருப்பா. பவர்ன்றது இப்பதான் இன்னும் முழுசா கூட இப்பதான் வந்திருக்கு. அப்படின் போது இன்னைக்கு அவருக்கு இதெல்லாம் அவர் அந்த இடத்துல ஒரு நர்வஸா தான் இருந்திருப்பாரு. அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது, ஓகே இப்ப இப்பெல்லாம் பண்ண போறாங்க, நம்ம பதவி ஏற்றுக்கு போறோம், இது நடக்க போகுது, இவ்வளவுதான் அவர் மைண்ட்ல இருக்குமே தவிர இது எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணணும். நீங்க தான்ப்பா 70 வருஷம் அரசியல்வாதி, 50 வருஷம் அரசியல்வாதி, அவர் வெறும் 853 நாள் அரசியல்வாதி, அவ்வளவுதான். அவர் கட்சி தொடங்கி அவ்வளவுதான் ஆகுது. அப்படின்னும் போது அவர்கிட்ட எடுப்புல திமுக நாங்க பயங்கரமான எதிர்கட்சியா செயல்படுறோம், நாங்க தமிழ் உணர்வை வெளிப்படுத்துறோம் அப்படின்றதெல்லாம் மோசமான ஒரு. ஏன் அங்க ராகுல் காந்தி உட்கார்ந்தாரு, அவர் என்ன பண்ணாரு? ராகுல் காந்தி வந்து நிறுத்து 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 அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ராகுல் காந்தி தானே 1886ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தானே ஃபர்ஸ்ட் அது பாடியிருக்காங்க. ராகுல் காந்தி நிறுத்திருக்கலாமே, பிரதர் விஜய் அது பாடாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. உங்க ஆளு தானே, இந்திய அலையன்ஸின் ஹெட்டு தானே. அப்போ எதுவும் பண்ண முடியல. இப்போ என்னன்னா இவங்களுக்கு ஒரு என்னன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சு, சேர்த்து போட்டு அடிப்போம், காங்கிரஸையும் சேர்த்து வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லி போடுறதுதான் இது. நாங்க டெல்லியிலே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு மெயினாக நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஓகே விஜய் அவர்கள் இப்போதான் வந்திருக்காரு, இப்போதான் எல்லாம் பண்றாரு. நீங்க தான் இன்னும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு சொன்னார்ல, 6 மாதம் நாங்கள் பார்ப்போம், எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டோம், அதுக்கப்புறம் இல்லாத உள்ளுக்குள்ள என்னென்ன உள்ளடி வெளியடி வேலைலாம் அதெல்லாம் பண்ணுவோம். 6 மாசம் நீங்க பாக்கலையாப்பா, ஒரு நாள் கூட நீங்க பாக்கலையாப்பா? 6 மாசம் சொல்லிட்டு முதல் நாள்லயே அட்டாக் பண்றீங்க. ஆரம்பிச்சிட்டாங்க, நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நாள் கூட இல்ல. அன்னைக்கு நைட் அவர் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து முதல்வர் தான் பதில் சொல்லணும். இதுக்கு இதுதான் இப்ப எப்படி எதிர்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி சொன்ன அங்க எலி செத்து போயிருக்கு, அதுக்கு முதல்வர் தான் காரணம், அந்த மாதிரி இப்ப இங்க ஆரம்பிச்சாச்சு. அதான் இதுக்கு முன்னாடி வந்து டயலாக் ஒரு பேர் மட்டும் மாறி வரும். ஆக போன ஆட்சியில ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும், இப்ப ஆனா ஆக விஜய் பதவி விலக வேண்டும். அது ஆக சொல்ல ஸ்டாலின் இல்லையே சார், இல்ல கத்து கொடுக்கணும். அதான் பிராண்ட். உதய் ஸ்டைல்ல ஆக எப்படி சொல்லுவாருன்னு நம்ம பார்க்கணும். அது பார்க்கணும். என்னன்னா நிர்வாக ரீதியா விஜய் என்னென்ன தப்பு பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைங்க, பாருங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காப்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு மேலதானே ஆரம்பிக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வருது, என்னென்ன தப்பு பண்றாரு, அல்லது ஐடியாலஜிக்கலா என்னென்ன தப்பு பண்றாரு, ரெண்டுமே பாருங்க. நான் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் சொல்றேன், ஐடியாலஜிக்கலாவும் பாருங்க. டிஎம்கேவோட ஐடியாலஜிக்கு அது ஒரு குப்பை ஐடியாலஜி, அதை விட்டுருங்க. நான் சொல்றது பொதுவா எல்லா அரசியல் தளத்துல இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்றேன், கொஞ்சம் செயல்பட விட்டுட்டு அதுக்கப்புறம் குற்றச்சாட்டுகளை வைங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு.
அதான் ப்ரோ, மொத்தமா இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பார்ப்போம், கொஞ்சம் அவரை விட்டு பார்ப்போம், என்ன பண்றாருன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விமர்சனம் வைப்போம். திமுகவுடைய பயம், திமுகவுடைய நடுக்கம் இதுல இருந்து நல்லா தெரியும். உங்க லாங்குவேஜ் அரசியலை வந்து டே ஒன்லயே அவருக்கு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அந்த லாங்குவேஜ் அரசியல்னால இழந்தது தான் அதிகம். நீங்க ஒண்ணுமே பண்ணல அதுக்காக. மொழி அரசியல்ல தமிழர்கள் தான் இழந்தாங்களே தவிர திமுக அதனால லாபம் அடைஞ்சது. ஆமா 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 ஆமா, கல்லா கட்டினாங்க நல்லா. இவங்க அதனால லாபம் தான் பார்த்தாங்களே தவிர இழந்தது முழுக்க எரிச்சிங்களே. அப்படியே அந்த இது விட்டு கருப்பு சட்டை போட்டு அப்படியே அதை எதிர்ப்போம் அப்படி இப்படின்னு பண்ணீங்களே. ஆட்சியில் இருந்தப்ப வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு போனீங்களே, அது அந்த ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு எடுப்புல நீடியில மாட்டினா அப்படியே சாருக்கு முன்னாடி வந்துருவாங்க, வந்து பேசுவாங்க. சரியா? அப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. இப்போ விஜய் டே ஒன்ல வந்தோன்னா அவள் தான் அங்க பார்த்த தமிழ் வந்து பின்தங்கியது, தமிழ் வந்து அப்படி போச்சு, தமிழ் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்ட வேண்டியது. இது வந்து நிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன், சரி இது வந்து இந்த ப்ராசஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க, நீங்க உங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்க மேல, இந்த ப்ராசஸை நீங்க மாத்தி வேணா வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்றது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதான் ஒரு நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவீங்களா ஒரு வார்த்தை, புரோட்டோகால். புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி கிழிச்சிட்டாங்க. ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் ஜிஆர் சுவாமிநாதன் சார் மாதிரி ஆளுங்க போட்டாலே மதிக்கிறது கிடையாது. அவரை வந்து முத்திரை கொடுத்துறது, இவர் இந்த ஆளு அந்த ஆளுன்னு, இவங்க வந்து புரோட்டோகால் அப்படியே மதிச்சு கிழிச்சிருவாங்க. ஹைகோர்ட் ஒரு நீதிபதி பார்த்து நீங்க சங்கி முத்திரை குத்துறீங்க. எப்பேற்பட்ட ஆளுங்க என்ன இடத்துல ஹைகோர்ட்ல ஒரு இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பதவியில இருக்கிற ஒரு ஜட்ஜு, அவரை வந்து நீ இந்த மாதிரி இப்ப நேத்து முளைச்ச சின்ன சின்ன அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்காது, நீ வந்து ஒரு இந்த சங்கி, நீ வந்து ஒரு RSS கைக்கூலி. கைக்கூலி இன்னொன்னு யாருமா பேசியிருக்கு, இந்த ஜூலி. இவ யாரு ஃபர்ஸ்ட், இவளை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. இவ மேல ஆக்ஷன் எடுக்கும் தானே. எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஜட்ஜை பார்த்து RSS கைக்கூலின்னு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஈனப்பிரிவுகள்லாம் பேச வச்சா எங்க மரியாதை இருக்கும்? இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா பார்க்கணும் ப்ரோ. இந்த மரியாதை இல்லாம பேசுறது வந்து இது விட்டிங்கன்னா ரொம்ப அதிகமா போயிடும். இது வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டிஎம்கே ஈகோ சிஸ்டமே எப்படி இந்த 5 வருஷமா இயங்கிட்டு வந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால திமுக இதுக்கு மேல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் திமுகவை மக்கள் திமுகவை தான் டிபிக்கல் டிஎம்கேவை தான் பார்ப்பாங்க. அருவருப்பாவோ டிஸ்கஸ்டிங்காவோ தொடக்கூடாத ஒரு சப்ஜெக்டாவோ தான் பார்ப்பாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். விஜய்க்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காலம். இப்பதான் அரசியல்னா என்னன்னு இதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே அவர் வரப்போறாரு. எப்படி அவர் அதை சர்வை பண்ண போறாரு, எப்படி அதை எதிர்த்து அவர் சண்டை போட போறாரு, எப்படி தன்னை அவர் நிலைநாட்டிக்க போறாரு, இதுக்கு மேல உண்மையிலே இந்த பீக் பொலிட்டிக்கல் டிராமான்றது இதுக்கு மேல நடக்கும். யார் யார் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா முழுமை அடையல. எந்தெந்த கட்சிகள் எங்க போய் இப்ப சேர போகுது, யார் யார் கட்சிகளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, ஒரு முழுமையான வடிவம்ங்கிறது இன்னும் கிடைக்கல. அடுத்தடுத்து நடக்கும். ஒரு நாளுமே அதுக்கான தகவல்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் டு பி மோர் இன்ட்ரெஸ்டிங். அப்கமிங் டேஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு போகுது. இன்னைக்கே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓகே ப்ரோ, தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ, நன்றி.